ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வேஸ்ட் பிஸ்தா ஷெல்ஸ் வச்சு அழகாக எப்படி ஒரு வால் டெக்கோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நாம் ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஏதாவது நமக்கு தேவையான அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நாம் அதை கலர் பண்ணிக்கலாம். உங்கள் வால்க்கு மேட்ச் ஆகிற கலரில் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. போத் சைட்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெயிண்ட் கீழே ஃபர்னிச்சர் மேலே படாமல் இருக்கிறதுக்காக நான் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்களும் வேஸ்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர் அது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ போத் சைட்ஸ் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் பிஸ்தா ஷெல்ஸை கார்ட்போர்ட் மேலே ஸ்டிக் பண்ணணும். நான் அதுக்காக க்ளூகன் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ளூகன் ஒரு ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணும்போது கை சுடாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்து டீ ஷேப்பில் பாட்டமில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணுற பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாமே டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, கீழ் நோக்கி வர மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஸோ இது மாதிரி மேலே வரைக்கும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் டாப்பில் மிடில் பார்ட்டில் கீழே ஸ்டிக் பண்ண மாதிரியே டீ ஷேப்பில் 2 பிஸ்டா ஷெல்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த சைட் மாதிரியே நம்ம அதர் சைட்லேயும் டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எல்லா பிஸ்தா ஷெல்ஸையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் தேவையான அளவுக்கு எல்லா ஷெல்ஸையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷெல்ஸ் மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லா ஷெல்ஸையும் தனித்தனியாக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ நாம் எல்லா ஷெல்ஸையுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் கேப் இருக்குல்ல, ஸோ அதிலெல்லாம் க்ளூகன் ஒரு ஃபெவிகால் வச்சு பீட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபெவிகால் தான் கரெக்டாக இருக்கும். நான் க்ளூகன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததால் நான் க்ளூகன் வச்சே பண்ணிட்டேன். பட் ஃபெவிகால் வச்சு பண்ணால் ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நாம் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. பாட்டம் போர்ஷனில் டபுள் சைடு டேப் வச்சு நாம் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வாலில் ஸ்டிக் பண்ண அப்புறம் இதோட ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.